பிப்ரவரி இறுதி வரைக்கும் பரவலாக நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமா? அல்லது பனிப்பொழிவு அதிகாலையில் இருக்குமா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நண்பர்களே நீங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா இந்த மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கடலோரத்தில் ஏதேனும் சில இடங்களில் மட்டும் அந்த லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். உதாரணமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் சில இடங்களில் லேசான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருந்தது. தொடர்ந்து இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கடலோர மாவட்டங்கள் அல்லது டெல்டா மாவட்டத்தில் ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை மட்டுமே எதிர்பார்க்க முடியும். மற்றபடி பெரும்பாலான மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும். குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் பொறுத்தவரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும், பனிப்பொழிவு பொறுத்தவரை அதிகாலையில் லேசாக காணப்படும். பகல் நேர வெப்பநிலை பொறுத்தவரை சற்று இனி வரும் நாட்களில் உயர தொடங்கிறோம். ஏன்னா கடலோர மாவட்டத்தில் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் மிக தீவிரமான மழை பொழிவுகள் புரட்டி போட்டது. ஆனால் அதே மாதிரி மழை பொழிவு இனி வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஏதேனும் மழை வர வாய்ப்பு இருந்தால் உறுதியாக அறிவிக்கிறோம். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் லேசான பனிப்பொழிவு அப்படிங்கிறது காணப்படும். மற்றபடி நமக்கு மழை வாய்ப்புகளும் மிக குறைவாக டெல்டா மாவட்டங்கள் இருக்கு. தென் மாவட்டத்தில் கனமழை தீவிரமாகுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா தென் மாவட்டத்திலும் பெரும்பாலான இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பனிப்பொழிவு மட்டுமே அதிகாலையில் மிஞ்சும். அதாவது மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஒரு சில இடங்களில் லேசான மழை பொழிவு, கடலோரத்தில் மட்டும் ஆங்காங்கே சில பகுதிகளில் ஏதேனும் சில இடங்களில் லேசான மழை பொழிவு காணப்படும். மற்றபடி பகல் நேரங்களில் வெயிலும் அதிகாலையில் பனிப்பொழிவாகவே இருக்கும். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக உள் மாவட்டங்களில் தான் பனிப்பொழிவு தீவிரமடையும். ஏன்னா இந்த பிப்ரவரி இறுதி வரைக்குமே நமக்கு மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா மழை வாய்ப்பு கிடையாது, பனிப்பொழிவு மட்டும்தான் இருக்கும். அதுவும் உள் மாவட்டத்தில் நமக்கு பனிப்பொழிவுகள் தீவிரமடையும். அடுத்து வரக்கூடிய நாட்களில் 17 டிகிரி செல்சியஸ் முதல் 19 டிகிரி செல்சியஸ் வரை அதிகாலை நேரங்களில் தொடர்ந்து இந்த வெப்பநிலையானது தொடர வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் சற்று அதிகரிக்கும். அதே மாதிரி அதிகாலையில் பனிப்பொழிவு தீவிரமாக இருக்கும். எப்பொழுது இந்த பனிப்பொழிவுகள் எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னா மார்ச் முதல் வாரத்திலிருந்து உங்களுக்கு படிப்படியாக அதிகாலை நேர பனிப்பொழிவு முடிவுக்கு வரும். பிப்ரவரி இறுதி வரைக்குமே உங்களுக்கு உள் மாவட்டங்களில் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு போன்ற உள் மாவட்டங்கள், கிருஷ்ணகிரி, தருமபுரியிலும் அதிகாலை நேரங்களில் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் 17 டிகிரி செல்சியஸ் முதல் 19 டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் அதே சமயங்களில் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரிக்கும். ஏன்னா ஈரோடு போன்ற மாவட்டங்கள்லாம் 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பகல் நேர வெப்பநிலை அதிகரிச்சிருக்கு. கடந்த ஜனவரியை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது வரைக்கும் 3 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்ந்திருக்கு. ஏன்னா ஜனவரியில் 33 டிகிரி செல்சியஸ் மட்டும்தான் பதிவானதை பார்த்தோம். சில இடங்களில் 32 பதிவாச்சு. இப்போ ஜனவரி ஒப்பிடும்போது இந்த பிப்ரவரி மாதத்தில் 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயர்ந்திருக்கிறது. அடுத்து வரக்கூடிய மார்ச்சிலும் அடுத்து இன்னொரு 3 டிகிரி செல்சியஸ் ஆனது கண்டிப்பாக உயரும். அதனால வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் இனி உயர்ந்து கொண்டேதான் போகுமே தவிர குறைய வாய்ப்புகள் கிடையாது. இதற்கிடையில் மழை பொழிவுகள் உள் மாவட்டத்தில் வர வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அறிவிக்கிறோம். நாளைய தினங்களில் சில பகுதிகளில் பரவலாக தென் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கணிசமாக சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டத்தில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை நாளைய தினங்களில் பகுதியாக ஒன்று அதிகாலையில் காணப்படும், அப்படின்னா மாலை அல்லது இரவு நேரங்களில் பகுதியாக மழை பொழிவு பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நண்பர்களே நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவுகள் தீவிரமானால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கப்படும்.